ஒரு 2 வயசு குழந்தைய ஜஸ்ட் ரூ. 40,000 ஒரு தாய் வந்து வித்திருக்காங்க. சரி இப்படி வித்துட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த காசுல அவங்க என்ன தெரியுமா பண்ணியிருக்காங்க? ஃபோன் வாங்கியிருக்காங்க. அண்ட் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இருக்கார் இல்லையா? அவரு கூட சில கருத்துக்கள வந்து தெரிவிச்சிருக்காரு. அவர் என்னன்னா, இது வந்து பணம் மேட்டரு எல்லாருமே வந்து கொஞ்சம் வந்து கவனமா இருந்திருக்கணும். அப்படின்ற மாரி சில விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அத பார்த்துட்டு சரத் பொன்சேகா வந்து ஒரு விஷயம் சொல்றாரு இல்லையா? ஸோ அத வந்து எனக்கு மெர்ஜ் பண்ணி பார்க்கும்போது, எனக்கே கொஞ்சம் வந்து சிரிப்பா தான் இருந்துச்சு. இந்த சம்பவங்கள் இப்படி இருக்கும்போது, இந்த 22 இளம் பெக்குகளையும் வந்து தாய்லாந்துக்கு ஒரு ஸ்பான்சர்ஷிப் மூலமா இல்லையா வந்திருக்காங்க. இந்த ஸ்பான்சர்ஷிப் மூலமா அனுப்புறதுக்கு உதவி செஞ்ச ஒரு பெக்கு வந்து கம்பால வச்சு கைது செய்யப்பட்டிருக்காரு. ஆமா, அதுவும் வந்து அந்த கைது செய்யப்பட்டார் இல்லையா சந்தேக நபர். இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தோட தொடர்பானது சந்தேக நபர் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. விசாரணைகள் நடத்தும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, துர்கா லக்ஷ்மி வீடியோ கால் ஜோதிடம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீடியோ கால் மூலமாக சரி செய்யப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் 11 நாளில் தீர்வு. வணக்கம் கனுஷியா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் கனுஷியா. நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்னென்ன செய்திகளோட வந்திருக்கோம் நிகழ்ச்சியில பேசுறதுக்கு? முதலாவதா என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 வயசு குழந்தைய ஜஸ்ட் ரூ. 40,000 ஒரு தாய் வந்து வித்திருக்காங்க. அத பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். அதே சமயம் வந்து இலங்கையோட திரைசேரியில நடந்த $2.5 மில்லியன் ஒரு நிதி குற்றம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நாங்க அண்மை தினங்கள்ல செய்திகள் பார்த்திருந்தோம். இந்த செய்தி தொடர்பா இப்போ பல தகவல்கள், விசாரணையோட முன்னேற்றங்கள் வந்து இப்போ வெளியாகி இருக்கு. ஒருவேளை இது அரசாங்கத்தோட திட்டமிட்ட சதியா இருக்குமோ? அப்படின்னு சொல்லி பல எதிர்க்கட்சிகள், நாங்க கிடையாது, பல எதிர்க்கட்சிகள் வந்து இப்போ நிறைய விமர்சனங்கள முன்வச்சுட்டு இருக்காங்க. சுயாதீன விசாரணை வேணும்னு சொல்லி பல அழுத்தங்கள் குடுத்துட்டு இருக்காங்க. அத பத்தியும் நம்ம நிகழ்ச்சியில இன்னைக்கு பேசலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, 22 பௌத்த பிக்குகள் போதைப் பொருளோட அரெஸ்ட் ஆகியிருக்காங்க. அதுலேருந்து சில விஷயங்கள் வந்து தெரிய வந்திருக்கு. அத பத்தியும் இன்னைக்கு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம, நம்மளுடைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இருக்கார் இல்லையா? அவர பத்தின சில தகவல்களும் இருக்கு. அதையும் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பகிர்ந்துக்கலாம். ஓகே. அதே மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு செய்திய விட்டுட்டீங்களே! தற்காப்புக்காக யாரு வேணா, என்ன வேணா பண்ணலாமா? அதுவும் அவங்களுடைய சிறப்புரிமைய பயன்படுத்தி யாரு வேணா, என்ன வேணா பண்ணலாமா? அப்படிங்கிற கேள்விகள் இப்போ எங்களுடைய சமூகத்துக்குள்ள எழுப்பப்பட்டிருக்கு. இந்த செய்தி தொடர்பாவும் நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில பேசலாம். முதலாவதா என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளிநொச்சியில தான் இந்த சம்பவம் வந்து நடந்திருக்கு. அங்க வந்து ஒரு தாய் இருந்திருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய 2 வயது குழந்தைய ஜஸ்ட் ரூ. 50,000 விற்பனைக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ம், இப்ப நம்ம ஒரு கடைக்கு போறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அங்க வந்து ஒரு சாமான் நமக்கு புடிச்சிருச்சு அப்படின்னா, நம்ம வந்து அவங்க கிட்ட பேரம் பேசுவோம். ம், இப்ப வந்து ஒரு ரூ. 1000 சொல்றாரா? இல்ல ரூ. 1000 தர முடியாது. ரூ. 900 தாங்க அப்படின்னு நம்ம இதுவரைக்கும் பொருட்களுக்கு தானே பேரம் பேசுவோம். ம். ஆனா இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைய வாங்குறவங்க 50,000த்துக்கெல்லாம் வாங்க முடியாது. 40,000த்துக்கு தான் வாங்குவோம் அப்படின்னு அந்த குழந்தைய ஒரு பொருள் மாதிரி யூஸ் பண்ணி, பேரம் பேசி ரூ. 40,000 வாங்கியிருக்காங்க. இதுக்கு அந்த தாய் கூட அந்த குழந்தைய வந்து வித்திருக்காங்க. ஸோ, ஒரு தாய்க்கு அந்த ஒரு குழந்தை மேல எவ்வளவு பாசம் இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா, சின்ன குழந்தை. அத வந்து எப்படி விக்கிறதுக்கு அவங்க மனசு வந்துச்சு அப்படின்னு தெரியல. அதுவும் இது யாரோட சேர்ந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தாய் வந்து ஒருத்தரோட தகாத உறவுல இருந்திருக்காங்களாம். அவங்க கூட சேர்ந்து தான் இந்த விற்பனை நடவடிக்கைய வந்து முன்னெடுத்திருக்காங்க. சரி இப்படி வித்துட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த காசுல அவங்க என்ன தெரியுமா பண்ணியிருக்காங்க? ஃபோன் வாங்கியிருக்காங்க. யூஸ் பண்ண ஃபோன் ஒண்ணு வாங்கியிருக்காங்களாம். அதே மாதிரி ரூ. 10,000 இருந்திருக்குல்ல, அதுக்கு சின்ன சின்ன சாமான் எல்லாம் வாங்கியிருக்காங்க. இத என்ன சொல்றதுன்னு தெரியல. இப்ப எத்தனையோ பேர பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு குழந்தை இல்ல அப்படின்ற மாரி இருக்கிற பட்சத்துல, கடவுள் குடுத்தத கூட, அந்த ஒரு உயிர கூட அவங்க எப்படி மதிக்கிறாங்க அப்படின்றது பார்க்குறீங்களா? அதே மாதிரி இப்போ ரீசென்ட்டா வந்து நம்ம ஒரு செய்தி கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? என்னன்னா மட்டக்களப்புல வந்து ஆ குடிக்கிறதுக்காக, மதுபானத்துக்காக அவங்க அம்மா வந்து காசு குடுக்கல அப்படிங்கிறதுக்காக, அவங்கள வந்து கொலை செய்திருந்த ஒரு சம்பவம் வந்து நாங்க கேள்விப்பட்டிருப்போம். அது இப்போ எப்படி மாறியிருக்கு அப்படின்னு சொன்னா, காசுக்காக, பணத்துக்காக தன்னோட குழந்தையே விக்கிற ஒரு தாயார நாங்க இங்க பார்க்குறோம். இந்த 2 சம்பவத்தையும் நாங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, எங்களுடைய சமூகம் எத நோக்கி போய்க்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இன்னைக்கு எழுப்பப்படுது இல்லையா? அதுவும் முக்கியமா எங்களுடைய தமிழ் சமூகம் எங்க போய்க்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி எங்க மத்தியில முன்வைக்குது. வெறும் ரூ. 1000க்காக அம்மாவ கொலை செய்த ஒரு இளைஞன். அதே மாதிரி இங்க வந்து எப்படின்னு சொன்னா, ரூ. 50,000க்காக தன்னோட குழந்தைய விற்பனை செஞ்சிருக்காங்க. இப்ப நீங்க சொன்ன சம்பவத்துல வந்து இது ஒரு ஆட்கடத்தல் பின்னணியா கூட இருக்கலாம். இப்ப இந்த 2 சம்பவங்கள வச்சு பார்க்கும்போது, அ எதிர்காலம் ஒரு தாயாரோட விலையோட மதிப்பு வந்து ரூ. 1000 அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்ப எழுப்ப தோணுது இல்லையா? அதே மாதிரி நிச்சயமா ஒரு குழந்தையோட உயிரோட மதிப்பு, அந்த குழந்தையோட எதிர்காலத்த வந்து வெறுமனே ஒரு ரூ. 50,000க்கு வந்து அவங்க மதிப்பிட்டுருக்காங்க. அதனால இந்த சம்பவங்கள வந்து வெறும் சம்பவங்களா வந்து கடந்து போகாம, எங்களுடைய உரிய அதிகாரிகள்
அதிகாரிகள் இந்த சம்பவங்களுக்கு பார்க்கக்கூடிய உரிய அதிகாரிகள் என்னன்னா, எங்களுடைய நாட்டோட சட்டங்கள இன்னும் கடுமையாக்கி, இந்த சம்பவத்துக்கு வந்து முறையான ஒரு விசாரணை நடத்தி, நிச்சயமா குற்றமளித்தவங்களுக்கு வந்து தண்டனை வழங்கப்படணும் இல்லையா? அது மட்டும் இல்லாம, இதுக்கு பின்னணியில இன்னும் பலர் இயங்கிக்கிட்டு இருக்காங்களா? ரூ. 50,000க்கு இந்த ஒரு குழந்தைய விக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இதுக்கு முன்னாடி என்னென்ன சம்பவங்கள் பதிவாகி இருக்கு? இந்த குழந்தைய வாங்குனவங்களா இருக்கட்டும், இவங்க எதுக்காக வாங்கியிருப்பாங்க? இவங்களோட தொழில் இதுவா இருக்குமா? அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் இங்க வந்து ம். முன்வைக்கப்படுது. அதனால அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து இன்னொரு பெண் பிள்ளையும் இருக்கா. அந்த பெண் பிள்ளைக்கு வந்து 4 வயது அப்படின்னு சொல்றாங்க. ஆமா. ஸோ இப்ப வந்து இவங்க இந்த குழந்தைய வித்த அவங்களுக்கு, அந்த குழந்தைய விக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் போகும் அப்படின்னு தெரியல. இப்போ ஒரு ஆண் குழந்தைன்னா சரி பரவால்ல. ஒரு பெண் குழந்தை வந்து சில நேரத்துல தவறான ஒரு நடத்தைக்கு உட்படுத்த வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஆமா. அதுவும் மிக முக்கியமா என்னன்னா, ரூ. 50,000 குடுத்து ஒரு பெண் குழந்தைய வாங்குற அளவுக்கு அவங்களுக்கு என்ன ஒரு தேவை இருந்தது? அவங்க எதுக்காக அப்படி வாங்கியிருக்கணும்? அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ அவங்க கைதாகி இருக்காங்க. விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருது அப்படின்னு சொல்லி தகவல்கள் வெளியாகி இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது விசாரணை, விளக்கமறியல் அப்படின்னு சொல்லி மத்த சம்பவங்கள் மாதிரி இல்லாம, இதுக்கு முறையான ஒரு விசாரணை ஒழுங்கா நடத்தப்படணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட கோரிக்கையாவும் இருக்கு. அதே மாதிரி இனிவரும் நாட்கள்ல வந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் பதிவாக கூடாது. முக்கியமா எங்களுடைய தமிழர் பகுதியில பதிவாக கூடாது அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கு. நாட்டுல பார்த்தீங்கன்னா, இப்ப முதல் வந்து தமிழர் பகுதி அப்படின்றாலே நாங்க வந்து குற்ற வன்முறைகள் வந்து கொஞ்சம் குறைவா இருந்திருக்கும். ஆனா இப்ப அண்மையான நாட்கள்ல பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இந்த தமிழர் பகுதியில இருந்து தான் நிறைய பிரச்சனைகள் வருது. நிறைய இப்படியான சம்பவங்கள் வந்து நிறைய நம்மளுடைய தமிழர் பகுதியில இருந்து தான் பதிவாகுது. ஸோ பார்ப்போம் அரசாங்கம் இதுக்கு ஒரு நல்ல நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு நம்புறோம். அதே மாதிரி இப்போ அரசாங்கத்துக்கு பெரிய ஒரு பிளாக் மார்க்கா மாறி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் திரைசேரியில இருந்து அ மிஸ் ஆன இந்த $2.5 மில்லியன் பணம் எங்க போனது? ஹேக்கர்ஸ் மூலமா தான் இது வந்து பரிமாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அரசாங்க தரப்புல இருந்து பல விளக்கங்கள் வழங்கப்பட்டுட்டு இருந்தாலுமே கூட, எதிர்க்கட்சிகள் இப்ப இதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இது அரசாங்கத்தோட ஒரு திட்டமிட்ட சதி அப்படின்னு சொல்லி, ஒரு பெரிய குற்றச்சாட்ட இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் மேல முன் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப இந்த விஷயம் தொடர்பா 7 அதிகாரிகள் கிட்ட வந்து வாக்குமூலங்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களம் மூலமா பதிவு செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அரசாங்கத்துல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி தொடர்பாளர் ஒருவர், பெயர் குறிப்பிட விரும்பாத ஒரு செய்தி தொடர்பாளர் ஒருவர், ஒரு தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு வந்து ஒரு நேர்காணல், அதாவது ஒரு பேட்டி வழங்கியிருக்காரு. இந்த பேட்டியில அவர் பல விஷயங்கள சொல்லியிருக்காரு. அதுல மிக முக்கியமா சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த சம்பவம் ஜனவரி மாதத்திலேயே வந்து நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம். அதுவும் மார்ச் 22ஆம் தேதி தான் இது வந்து எல்லாருக்குமே வந்து தெரிய வருது. அதாவது ஒரு பெரிய ஃபிளாஷ் நியூஸா மாறுது. அதுவும் எப்படி மாறுது அப்படின்னு சொன்னா, இந்த சம்பவம் தொடர்பா பணி இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க இல்லையா? அதிகாரிகள் 4 அதிகாரிகள வந்து பணி நீக்கம் செஞ்சிருந்தாங்க. இந்த 4 அதிகாரிகளும் வெளிய போனதுக்கு அப்புறமா, அதாவது பணி நீக்கம் செய்யப்பட்டதுக்கு அப்புறமா, இந்த தகவல்கள் எதிர்க்கட்சிகளுக்கு போய், எதிர்க்கட்சிகள் மூலமா தான் இந்த விஷயம் வந்து வெளிவந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம, இந்த சம்பவம் தொடர்பா பல விசாரணைகள் பல கோணங்கள்ல முன்னெடுக்கப்பட்டு வர்றதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. மிக முக்கியமா இதுல இவங்க அரசாங்கம் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இது சார்ந்து இருக்கக்கூடிய அதிகாரிகள் விட்ட பிழைனால தான் இப்படியான ஒரு விஷயம் நடந்திருக்கே தவிர, அரசாங்கம் இத வந்து இதுல எந்த இன்வால்வும் ஆகல. அரசாங்கம் மேல இதுல எந்த பிழையும் இல்ல அப்படின்னு சொல்லி அரசாங்க தரப்பு ரொம்ப உறுதியாவே இருக்காங்க. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நிதி அமைச்சரா இருக்கக்கூடியவர் வந்து எங்களுடைய நாட்டினுடைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க. இப்ப எதிர்க்கட்சிகள் எல்லாமே வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்ட முன்வைக்கிறாங்க. அதுவும் பகிரங்கமாவே நிதி அமைச்சருக்கே குற்றச்சாட்டுகள முன்வைக்கக்கூடியத பார்க்கக்கூடியதா இருக்கு. அதனால இந்த சம்பவம் வந்து ஒரு பெரிய பாரதூரமான சம்பவமா இப்போ மாறி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம எதிர்க்கட்சிக்காரங்க இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு ஒரு பழக்கம் ஒண்ணு இருக்கு. முதல்ல என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கொள்கலன்கள் வந்து விடுவிக்கப்பட்டது இல்லையா? அதுக்கு ம். வந்து அனூர் அரசு காரணம் அப்படின்னாங்க. 2வதா என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிலக்கரி அதுக்கு வந்து இந்த நிலக்கரி கொள்வனவு இருக்கு இல்லையா? அதுல வந்து ஒரு மோசடி நடந்துச்சு. அதுக்கு வந்து அனூர் அரசு காரணம். இதே மாதிரி தித்வா புயல் வந்துச்சு இல்லையா? இப்ப ம். முன்னுக்கே எல்லாருமே சொல்லிட்டாங்க. நீங்க வந்து ஒழுங்கா நடவடிக்கை ஆமா. எடுக்கல. இப்ப எல்லாத்துக்குமே இந்த எதிர்க்கட்சியோட வேலையே என்ன அப்படின்னா, ஏதாவது ஒண்ணு நடக்குதா? இல்லாட்டி நடக்கிற வரைக்கும் வெயிட் பண்றோமா? நடந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து அனூர் அரசாங்கத்து மீது கை காட்டுவோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. நீங்க சொல்லும்போது தான் ஞாபகம் வருது. சரத் பொன்சேகா இருக்கார் இல்லையா? அவர் வந்து ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த அமௌண்ட் வந்து காணாம போயிருக்கு. ஆனா, இதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய முன்னைய ஆட்சியாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து மோசடி செஞ்சிருக்காங்க. அவங்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது, இப்ப காணாம போன அமௌண்ட் வந்து
சொற்பம் தான் அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இருக்கார் இல்லையா? அவர் கூட சில கருத்துக்கள வந்து தெரிவிச்சிருக்காரு. அவர் என்னன்னா, "இது வந்து பணம் மேட்டரு. எல்லாருமே வந்து கொஞ்சம் வந்து கவனமா இருந்திருக்கணும்." அப்படின்ற மாரி சில விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அத பார்த்துட்டு சரத் பொன்சேகா வந்து ஒரு விஷயம் சொல்றாரு இல்லையா? ஸோ அத வந்து எனக்கு மெர்ஜ் பண்ணி பார்க்கும்போது, எனக்கே கொஞ்சம் வந்து சிரிப்பா தான் இருந்துச்சு. ஆமா. இந்த திரைசேரியிலருந்து மாயமான பணம். ஹேக்கர்ஸ் கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றது வந்து ஹேக்கர்ஸ் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொன்ன விஷயம் வந்து முழுக்க முழுக்க திட்டமிட்ட சதி அப்படின்னு சொல்லி தான் எதிர்க்கட்சிகளோட ஒரு பெரிய குற்றச்சாட்டா இருக்கு. அதுவும் சில எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, வந்து 5 வருஷம் இருக்கு இல்லையா? ஆட்சிக்கான 5 வருட காலப்பகுதி இருந்தும் வந்து ஆரம்பத்திலேயே இந்த மாதிரியான ஒரு பெரிய திருட்ட வந்து இந்த அரசாங்கம் செஞ்சிருக்க கூடாது. இப்போ மக்கள் மத்தியில வந்து அவங்களுக்கான அந்த மரியாதையா இருக்கட்டும், அவங்களுக்கான அந்த நம்பகத்தன்மையா இருக்கட்டும், அது எல்லாமே குறைஞ்சிருக்கு. அதனால இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் வந்து அந்தந்த விஷயங்கள்ல வந்து வெளிப்படைத்தன்மை வேணும். இந்த விஷயத்துல சுயாதீனமான விசாரணை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பல அழுத்தங்கள் வழங்கப்பட்டுட்டு இருக்கு. அரசாங்கமும் இப்ப அது தொடர்பா முறையான விசாரணைகள மேற்கொண்டுட்டு தான் இருக்காங்க. முக்கியமா குற்றப்புலனாய்வு திணைக்களம். இப்ப கொஞ்ச நாட்களாவே நடந்த எல்லா சம்பவங்கள்லயும் வந்து இந்த குற்றப்புலனாய்வு திணைக்களம் வந்து எந்த பக்கசார்புமே இல்லாத விதத்துல வந்து பல விசாரணைகள முன்னெடுத்து அதுக்கான அ பல தீர்வுகளையும் வழங்கியிருக்காங்க இல்லையா? நம்ம ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய வழக்கு விசாரணைகளாக இருக்கட்டும், முன்னாடி இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணைகளாக இருக்கட்டும், இந்த நிறைய சம்பவங்கள வந்து நம்ம உதாரணங்களா கொண்டு வரலாம். குற்றப்புலனாய்வு திணைக்களம் எந்த விதமான அழுத்தங்களும் இல்லாம, யாருடைய அழுத்தங்களும் அரசியல் அழுத்தங்களும் இல்லாம வந்து செயற்பட்டுட்டு இருக்காங்க, சுயாதீனமா செயற்படுறாங்க அப்படிங்கிற விஷயம் தான். இது எல்லாத்தையுமே தாண்டி இப்ப இந்த விஷயத்திலயும் வந்து அவங்க முறையான விசாரணைகள மேற்கொண்டு, இந்த காசு எங்க போச்சு? நிஜமாவே ஹேக்கர்ஸ் தானா? அப்படி இல்லன்னா எதிர்க்கட்சிகள் முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் நிஜம் தானா? யாரோ ஒருத்தர் மூலமா இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாமே நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் வந்து தெளிவா தெரியுது. ஆனா இதுக்கு காரணமானவங்க யாரு? அப்படிங்கிறத வந்து முறையா இந்த நாட்டுக்கு வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. சரி, பொறுத்திருந்து பார்க்கலாம். என்ன நடக்குது? யார் இதுக்கு பின்னாடி இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ம். அண்ட் அண்மையா பார்த்தீங்கன்னா, ஸ்ரீலங்காவையே உலுக்கிய ஒரு செய்தி அப்படின்னு சொல்லலாம். வரலாற்றில இப்படி ஒரு செய்தி வந்துச்சா அப்படின்னு கூட தெரியல. அது ம். என்ன செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போதைப் பொருள் கடத்தல் சம்பவம் ஒண்ணு இடம்பெற்றது. அதுவும் 110 கோடி ரூபாய் பெறுமதியான போதைப் பொருள் கடத்தல் சம்பவம் வந்து இடம்பெற்றிருக்கு. இத கடத்தி இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 22 பிக்குகள் இதுல வந்து சம்பந்தப்பட்டிருக்கிறதா தகவல்கள் வந்து வெளியாகி இருக்கு. ஓகே. இதுல என்னன்னா 22 பிக்குகளா? அப்படி இல்லன்னா 22 பிக்குகள் மாதிரி வேடமணிந்தவர்களா? அப்படிங்கிறது தான் இந்த சம்பவத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வியாவும் இப்போ இருக்கு. சரி, இதுக்கு வந்து சரியான ஒரு பதில் கிடைக்கல. பட் இப்ப நமக்கு கிடைச்ச தகவல் படி பார்த்தீங்கன்னா, இது வந்து திட்டமிட்ட ஒரு சதி அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீலங்கால வந்து அந்த கஷ்டப்பட்ட விகாரைகள் இருக்கும் இல்லையா? அந்த விகாரையிலிருந்து சூஸ் பண்ணி, அதாவது 22 பிக்குகள தேர்ந்தெடுத்து, அவங்கள வந்து மத வழிபாடு அப்படின்னு சொல்லி தான் தாய்லாந்துக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. கூட்டிட்டு போய் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு பிக்கு வந்து என்னென்னலாம் செய்யக்கூடாதோ, அதாவது அந்த களியாட்டு விடுதிகளுக்கு கூட்டிட்டு போறதா இருக்கட்டும், இன்னும் சில விஷயங்களுக்கு வந்து அந்த பிக்குகள வந்து ஈடுபடுத்தி இருக்காங்க. ஈடுபடுத்தினதுக்கு அப்புறமா அவங்க நாட்டுக்கு திரும்பி வருவாங்க இல்லையா? அப்போ ஒரு பார்சல வந்து குடுத்துருக்காங்களாம். அண்ட் இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போதைப்பொருள் கடத்தல் சம்பவம் இருக்கு இல்லையா? இதுக்கு வந்து முக்கியமா 3 பிக்குகள் தான் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்ற தகவல்கள் வந்து வெளியாகியிருக்கு. ஸோ இவங்கள்ட்ட குடுங்க அப்படின்னு ஒரு பார்சல வந்து குடுத்துருக்காங்க. இந்த 22 பிக்குகள்ட்டயும் இந்த பார்சல வந்து குடுத்துருக்காங்க. அத வந்து நீங்க தொறந்து பார்க்கக்கூடாது. இதுக்குள்ள வந்து டொஃபி, ஷாம்பூ அப்படியான இதுகள் தான் இருக்கு. ஸோ இத நீங்க திறந்து பார்க்காதீங்க. நீங்க ஸ்ரீலங்காவுக்கு போனதுக்கு அப்புறமா இந்த பார்சல வந்து ஒப்படைங்க அப்படின்னு தான் இந்த 22 பிக்குகள்ட்டயும் குடுத்து அனுப்பியிருக்காங்க. ஆனா அவங்க நாட்டுக்கு வந்து சோதனை இடும்போது தான் இதுக்குள்ள வந்து போதைப் பொருள் இருக்கிறதா அவங்களுக்கே தெரிய வந்திருக்காம். ஸோ இதுதான் இப்போ வந்து நியூஸ் கிடைச்சிருக்கு. ஓகே. இது எல்லாமே வந்து முறையான விசாரணைகள் நடத்தப்பட்டுட்டு இருக்கு. அதாவது இந்த 22 இளம் பிக்குகளும் வந்து தடுப்பு காவல்ல வச்சு அவங்களுக்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுட்டு வருது. ஆனா, இது இப்போ நாட்டுக்குள்ள வந்து ஒரு பெரிய பேசு பொருளா மாறியிருக்கு. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, அதாவது கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்துல இத்தனை நாட்களுக்கு அவங்களுடைய வரலாற்றிலேயே வந்து இந்த பிக்குகள் வந்து போதைப் பொருள கடத்தி வந்து கைது செய்யப்பட்டதே கிடையாது. அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அதுவும் இந்த போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் மூலமா சோதனை செய்து கண்டுபிடிக்கப்பட்ட மிகப்பெரிய போதைப்பொருள் தொகை அப்படின்னு இதுதான் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இப்போ இந்த விஷயம் ஏன் பேசு பொருளா மாறி இருக்குன்னு சொன்னா இதனால தான். காவி உடை அப்படிங்கிறது வந்து இலங்கையில முக்கியமா இலங்கை வந்து ஒரு பௌத்த நாடு. எல்லாருக்குமே தெரியும். இது ஒரு பௌத்த நாடு. அப்போ இங்க இருக்கக்கூடிய இந்த பிக்குகள்
இலங்கையில இருக்கக்கூடிய பிக்குகள் பல விஷயங்கள்ல வந்து இன்வால்வ் ஆகி நிறைய சர்ச்சைகள் உருவாகுறதுக்கும் ஒரு விதத்துல காரணமா இருந்திருக்காங்க. அதுக்கு பெரிய உதாரணம் வந்து இந்த திருகோணமலையில இருந்த சிலை விவகாரம் இருக்கு இல்லையா? இதுலயும் வந்து பௌத்த பிக்கு ஒருத்தர் தான் முன்னிலையாகி எவ்வளவு பிரச்சனை வர்றதுக்கு வந்து அவர் ஒரு காரணமா இருந்தாரு. அவர் நீதிமன்றத்திலயும் விளக்கமறியல்ல வைக்கப்பட்டிருந்தது எங்க எல்லாருக்குமே தெரியும். இப்படியான சம்பவங்கள் பதிவாயிட்டு இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்துல, இலங்கையில ஒரு பக்கம் சமாதானத்துக்கான நடைப்பயணம் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு குழுவினர் வந்து எல்லாரும் சமாதானமா இருக்கணும், சமத்துவமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நடைப்பயணத்தை மேற்கொண்டுட்டு இருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்துல, இலங்கையில இருக்கக்கூடிய பௌத்த பிக்குகள் வந்து இப்படியான ஒரு விவகாரத்துல சிக்கி இருக்காங்க அப்படிங்கிறது வந்து நிஜமாவே ஒரு தலைகுனிய வேண்டிய ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது. நான் முதல்ல சொன்ன மாதிரி இவங்க பௌத்த பிக்குகள் தானா? அப்படி இல்லன்னா, நீங்க சொன்ன தகவல்கள வச்சு பார்க்கும்போது, இவங்க பௌத்த பிக்குகள் மாதிரி வேடமணியப்பட்டவர்களா அப்படின்னு சொல்லி இன்னும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் வந்து எங்கேயுமே வெளியாகல. விசாரணைகள் நடத்தப்பட்டுட்டு இருக்கு. நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. இந்த சம்பவங்கள் இப்படி இருக்கும்போது, இந்த 22 இளம் பிக்குகளையும் வந்து தாய்லாந்துக்கு ஒரு ஸ்பான்சர்ஷிப் மூலமா இல்லையா வந்திருக்காங்க. இந்த ஸ்பான்சர்ஷிப் மூலமா அனுப்புறதுக்கு உதவி செஞ்ச ஒரு பிக்கு வந்து கம்பால வச்சு கைது செய்யப்பட்டிருக்காரு. இப்படியான சம்பவங்கள் தான் இந்த இந்த விஷயத்துல வந்து இப்போ புதிதா வந்திருக்கக்கூடிய தகவல்கள். இத அடிப்படையா வச்சு பார்க்கும்போது, பல இந்த மகாநாயக தேரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அவங்க வந்து சேர்ந்து ஒரு கூட்டறிக்கை வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, இதுக்கு முறையான விசாரணைகள் நடத்தப்பட்டு, இவங்க வந்து பிக்குகளா இருந்தா, அதாவது பிக்குகள் வேடம் அணிந்து இல்லாம, நிஜமாவே வந்து இவங்க இந்த பௌத்த பீடம் மூலமா பிக்குகளா இருக்கிறவங்களா இருந்தா, அவங்க வந்து இந்த சாசனத்துல இருந்து வெளியேற்றப்படணும். அப்படின்னு சொல்லியிருக்கிறது மட்டும் இல்லாம, அரசாங்கம் ஒரு முறையான சட்ட நடவடிக்கையை இவங்க இந்த 22 பேர் மேலயும் எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து இந்த மகாநாயக்க தேரர்களோட ஒரு கண்டனமா இருக்கு. அது மட்டும் இல்லாம எங்களுடைய நாட்டுல சில அரசியல் பேசக்கூடிய பௌத்த பிக்குகள் இருக்காங்க இல்லையா? எப்பவுமே எங்கடா பிரச்சனை வரும், அவங்கள வந்து குழப்பி விடலாம். அ குழம்பிய குட்டையில வந்து மீன் பிடிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரியான பிக்குகள் இருக்காங்க எங்களுடைய நாட்டுல. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இது அரசாங்கத்தோட சதித்திட்டம். அதுலயும் இந்த கස්සப்ப தேரர் ரொம்ப பிரபலமான ஒரு நபர். இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா, இது முழுக்க முழுக்க அரசாங்கத்தோட சதித்திட்டம். எப்படி இத சதித்திட்டம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாருன்னா, அனுரகுமார திசாநாயக்க அவர்களுடைய அரசாங்கம் வந்து எப்படிப்பட்ட அரசாங்கம்னா, பௌத்த மதத்துக்கு எதிரான ஒரு அரசாங்கம். அவங்க ஆட்சிக்கு வந்த நாள்ல இருந்து இப்ப வரைக்குமே வந்து பௌத்த மதத்துக்கு எதிரான விஷயங்களையும், சிங்கள மக்களுக்கு எதிரான விஷயங்களையும் தான் செஞ்சுகிட்டு இருக்காங்க. அதனால இவங்க தீட்டின சதித்திட்டம் தான் இந்த போதைப் பொருள் கடத்தல் விவகாரம். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, இந்த 22 பிக்குகளையும் வந்து அ சாசனத்துக்குள்ள அனுப்பி, அவங்கள மூலமா வந்து போதைப் பொருள கடத்தியிருக்காங்க நாட்டுக்குள்ள. இது எவ்வளவு பெரிய இது இப்படியும் யோசிக்க முடியுமா? அப்படின்னு சொல்லி பல கேள்விகள எழுப்புது. ஏன் அப்படின்னு சொன்னா, பௌத்த பிக்குகள் வந்து தவறு இழைக்க மாட்டாங்க அப்படிங்கிறத வந்து இவங்க உடைச்சிருக்காங்க. இல்ல இது இப்படியும் நடக்கும். போதைப் பொருள் அப்படிங்கிறது வந்து பௌத்த பிக்குகளையுமே விட்டு வைக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் இது வந்து வெளிப்படுத்தி இருக்கு. இப்போ தவறு இழைச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா தண்டனை வழங்கணும் அப்படின்ற நிலைப்பாட்டுல உறுதியா இருக்கணுமே தவிர, இதையும் அரசாங்கம் மேல ஒரு பெரிய குற்றச்சாட்டா பல தேரர்கள், அதுவும் அரசியல் பேசக்கூடிய பல தேரர்கள் வந்து முன் வச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்பவே கவலைப்படக்கூடிய ஒரு விஷயம். நீங்க சொன்ன மாரியே இது வந்து ரொம்ப கவலைப்படக்கூடிய ம். விஷயம். அண்ட் காவி உடை அப்படின்றது வந்து ரொம்ப மதிப்புக்குரியது. ம். அண்ட் அத வந்து எல்லாருமே உடுத்த முடியாது. அதுக்குன்னே புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா. அந்த உடைய உடுத்தி சில பேர் வந்து இப்படியான தவறான நடவடிக்கைகள்ல ஈடுபடும்போது, அது வந்து அந்த ஒட்டுமொத்த எல்லாரையுமே பாதிக்கக்கூடியதாக இருக்கு. ஸோ பார்க்கலாம் போலீஸார் வந்து இப்ப விசாரணைய ஆரம்பிச்சிருக்காங்க. இறுதியில இவங்க யாரு? இதுக்கு பின்னாடி உண்மையாவே என்ன இருக்கு அப்படின்றது தெரிய வரும். அதையும் நம்ம வந்து பகிர்ந்துக்கலாம். இந்த சம்பவங்கள் எல்லாம் இப்படி பதிவாகிட்டு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல, அ சமாதான நடைப்பயணம். இலங்கையில வந்து ஒரு சமாதான நடைப்பயணம் நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் சமத்துவத்தையும், சமாதானத்தையும் வந்து இலங்கை மக்கள் கிட்ட பரப்புற நோக்கத்துல வந்து இந்த சமாதான நடைப்பயணம் மேற்கொள்ளப்பட்டு வருது. ஞாபகப்படுத்தியாகணும், இன்றைய தினம் வந்து யக்கல பகுதியில இருந்து கல்லணை ரஜமஹா விகாரை வரைக்கும் இந்த நடைப்பயணம் நடந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம நாளைய தினம் கல்லணை ரஜமஹா விகாரையில வந்து ஒரு விசேட கலந்துரையாடல் நடந்து, அதுக்கப்புறமா வந்து கல்லணை ரஜமஹா விகாரையில இருந்து கொழும்பு சுதந்திர சதுக்கம் வரைக்கும் இவங்க நடைப்பயணம் மேற்கொள்ள இருக்காங்க. இதோட வந்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மூலமா இவங்களுக்கான அந்த அனுராதபுரம் இருக்கக்கூடிய ஸ்ரீ ஜெயமகா போதியோட அந்த மரக்கன்று ஒண்ணு வழங்கப்பட இருக்கு. வழங்கப்பட்டதுக்கு அப்புறமா வந்து கங்காராம விகாரைக்கு போறது மூலமா இவங்களுடைய நடைப்பயணம் நிறைவடையுது. நாட்டுல சமாதானமும், சமத்துவமும் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த ஒரு நடைப்பயணம் ரொம்ப அழகா எடுத்துக்காட்டுற விதமா இருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க நடந்து போகும்போது இந்த வெயிலுக்கு வந்து அவங்களுடைய பாதங்கள் சுடாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க நடந்து வர்ற அந்த பாதையில வந்து வாழை இலைகள விரிச்சு, அவங்களுக்கு மலர் தூவி, அது மட்டும் இல்லாம இந்த நடைப்பயணத்துல கலந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த ஆலோகா அப்படிங்கிற வந்து அந்த ஐந்தறிவு ஜீவன். அதை
அதையும் வந்து ரொம்ப வரவேற்று எங்களுடைய நாட்டு மக்கள் வந்து வரவேற்று அவங்களுக்கான மரியாதைகள வழங்கக்கூடியத வந்து பார்க்கக்கூடியதா இருக்கு. டெய்லி வரக்கூடிய வீடியோஸ்லயா இருக்கட்டும், அவங்களுக்கான அந்த நடைப்பயணம் தொடர்பா வரக்கூடிய தகவல்கள்லயா இருக்கட்டும், இந்த விஷயம் வந்து வெளிப்படுத்தப்படுது. அதனால இவங்களுடைய நோக்கம் வந்து எங்களுடைய நாட்டுல நிறைவேறணும். சமாதானமாக இருக்கட்டும், சமத்துவமாக இருக்கட்டும், எங்களுடைய நாட்டு மக்கள் எல்லாருமே ஒன்றிணைந்து செயல்படணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டா இந்த விஷயம் அமைஞ்சிருக்கு. ஆமா. நான் அது கூட இந்த வீடியோஸ் வந்து சோஷியல் மீடியால பார்த்தேன். ம். பார்க்கும்போதே வந்து அது ரொம்ப ஒரு புனிதமான ஒரு இதா வந்து எனக்கு தெரிஞ்சுச்சு. ஸோ அவங்க நினைச்ச மாரியே நம்ம நாட்டுல சமாதானம், சமத்துவம் எல்லாம் நிறைஞ்சிருக்கணும். ம். நிறைஞ்சிருக்கிற இந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு எம்பி ஒருத்தர் இருக்கார். இந்த நியூஸ பத்தி நம்ம வந்து ஆல்ரெடி ஒருக்கா வந்து கதைச்சிருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு சொந்தமான ஒரு காணி ஒண்ணு இருக்கு. அந்த காணி வந்து துப்புரவு பண்ணாம, காடு மாரி வளர்ந்திருக்கு. அதுலேருந்து பாம்புகள் வந்து அக்கம் பக்கத்தினருக்கு ரொம்ப தொந்தரவு குடுக்குது அப்படின்னு வந்து பேசியிருந்தோம். அது அவருக்கு போயிருக்குமோ என்னவோ தெரியல. அந்த காணிய வந்து அவர் வந்து துப்புரவு செய்றதுக்காக போயிருக்காரு. அப்போதான் ஒரு புது பிரச்சனை ஒண்ணு வந்து உருவாகியிருக்கு. போற இடமெல்லாம் பிரச்சனை தானே. போற இடம் எல்லாமே பிரச்சனை தான். இதுலயே ம். என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன அந்த குறிப்பிட்ட காணி இருக்கு இல்லையா? அது வந்து யாருக்கு உரிமை அப்படின்னு கேஸ் ஒண்ணு போய்க்கிட்டு இருக்கு கோர்ட்ஸ்ல. ஸோ இந்த நேரத்துல இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காணிய துப்புரவு பண்ணலாம் அப்படின்னு போறாரு. அப்போ 2 பெண்கள் வந்து இவரோட சண்டை போடுறாங்க. சண்டை போட்டா நம்ம பாதுகாப்புக்கு என்ன செய்வோம்? ஆயுதம் இருக்கு இல்லையா? ஸோ இவர் வந்து ஆயுதத்த தூக்கி காட்ட, அப்புறம் அங்கருந்து எதிர் தரப்பு வந்து தாக்க, இது வந்து நேத்து சோசியல் மீடியா ஃபுல்லாவே இந்த வீடியோ தான் போய்க்கிட்டு இருந்துச்சு. அந்த வீடியோவ நீங்க கூட பார்த்திருப்பீங்க ஆ அப்படின்னு நெனைக்கிறேன். பார்த்தேன். அது எல்லா இடமும் நீங்க சொன்ன மாதிரி எல்லாராலயும் ஷேர் பண்ணப்பட்டுட்டு இருந்தது சோஷியல் மீடியால. ஒரு பாராளுமன்ற உறுப்பினரோட சிறப்புரிமை. அப்படின்னா, இந்த பாராளுமன்ற உறுப்பினர் மூலமாவே இந்த காணொளி வந்து அவரோட சமூக வலைதளத்திலயும் வந்து பகிரப்பட்டு, அதுக்கான ஒரு விளக்கமும் கொடுக்கப்பட்டிருந்தது. ரொம்ப அழகான ஒரு விளக்கம். தெளிவான ஒரு விளக்கமாவும் இருந்தது. என்ன அப்படின்னா, என்னோட தற்காப்புக்காக நான் அரசாங்கம் மூலமா எனக்கு குடுக்கப்பட்டிருக்கக்கூடிய துப்பாக்கிய வந்து நான் எடுத்து மிரட்டியிருந்தேன் அப்படின்னு சொல்லி. முன்னாடி இருக்கக்கூடியவங்க வந்து நிராயுத பாணிகளா இருக்காங்க. அவங்க கிட்ட எந்த ஒரு ஆயுதமும் கிடையாது. எதுவுமே இல்ல. அவங்க அந்த இடத்துக்கு வந்து கேட்ட விஷயம் தவறா இருக்கலாம். நீதிமன்ற வழக்குல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த பத்தி அங்க வந்து பேசினது தவறா இருக்கலாம். அவங்க நீதிமன்றத்த அவமதிச்சதா இருக்கலாம். ஓகே. பட் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அந்த இடத்துல எப்படி நடந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இப்போ இன்றைய தினம் வந்து அவர் கைது செய்யப்பட்டு, நாங்க இந்த நிகழ்ச்சிய வந்து பதிவு பண்ணக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவர் நீதிமன்றத்துல முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கதா செய்திகள் வெளியாகியிருக்கு. இப்போ இது இந்த மாதிரியான பிரச்சனைகள் மக்கள அச்சுறுத்தி இந்த மாதிரியான சம்பவங்கள் இவர் மாட்டிக்கிட்ட முதலாவது சந்தர்ப்பமும் இது கிடையாது இல்லையா? பல இடங்கள்ல பல பிரச்சனைகள் என்ன பிரச்சனை இல்ல. எந்த இடத்துல எந்த நீதிமன்றத்துல வழக்கு இல்ல அப்படின்னு கேட்கிற அளவுக்கு இந்த பாராளுமன்ற உறுப்பினரோட நடவடிக்கைகள் அந்த அளவுக்கு ரொம்ப மோசமா போய்க்கிட்டு இருக்கு. யாருக்கு தெரியும்? சில வேளை இந்த சண்டையில வந்து அவருக்கு எதிர்ல இருந்தவங்க இல்லையா? அவங்க வந்து ஓஎல் பாஸ் பண்ணியிருப்பாங்களா? இல்லையா? அப்படின்றது தெரியாது இல்லையா? ஏன்னா நம்ம அடிக்கடி அந்த கேள்வி தானே கேட்போம். நீங்கலாம் ஆமா. ஓஎல் பாஸா? பாசா. ஆ. நான் படிச்சிருக்கேன் அப்படின்ற மாரி தானே சில பேர் ஆமா, கேட்பாங்க. ஆமா, ஸோ ஆமா. அப்ப அவங்க வந்து நிச்சயமா. அப்படி இருக்கிற வாய்ப்பு ம். இருக்கு. அதே மாதிரி அந்த எதிர்த்தரப்பு அந்த பெண் இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து இப்ப விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறதாகவும் தகவல்கள் வந்து வெளியாகி இருக்கு. அவங்களுக்கு வந்து 1 மாத குழந்தை இருக்காம். ஸோ இப்ப அவங்க வந்து நீதிமன்றத்துல கேட்டிருக்காங்க. நான் வந்து பால் ஊட்டணும். ஸோ அதனால குழந்தையையும் என் கூட வச்சிருக்க அனுமதி தாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரிக்வெஸ்ட் பண்ணி, அதுக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்கு அந்த நீதிமன்றம். ஸோ நீங்க சொன்ன மாரி தான். எங்க போனாலும் பிரச்சனை, எப்பவும் பிரச்சனை அப்படின்னா, இந்த பிரச்சனைக்கு ஒரு எண்ட் இல்லையா அப்படின்னு தான் நெறைய பேர் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆமா. பொதுவாவே இந்த தெற்குல இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இருக்காங்க. இப்ப நம்ம ரீசென்ட்டா கூட ஒரு நியூஸ் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? பிரேமலால் ஜெயசேகர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். சொக்காமல்லின்னு சொல்லி, அவரு வந்து நூரெலியா மாவட்டத்துல ஒருத்தருக்கு வந்து துப்பாக்கிய வச்சு மிரட்டினதால, அவர வந்து போலீஸால அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அமரகீர்த்தி அத்துக்கோர்ல் அவர்களும் வந்து இந்த அறகலைய சந்தர்ப்பத்துல வந்து துப்பாக்கிய காட்டி மிரட்டினதால, துப்பாக்கி சூடு நடத்தினதால அவருக்கும் வந்து எதிரா நிறைய கருத்துக்கள் வெளியிடப்பட்டிருந்தது. இந்த மாதிரி நிறைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம உயிரிழந்த பாராளுமன்ற உறுப்பினர் வந்து சனத் நிஷாந்த் அவர்களும் வந்து இந்த மாதிரியான நிறைய சம்பவங்கள் வந்து அவருக்கு எதிராகவும் இருந்திருக்கு. இப்படியான பட்சத்துல அதுவும் நான் முதல்ல சொன்ன மாதிரி தெற்குல இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இந்த மாதிரி பல சம்பவங்கள் பதிவாகி இருக்கு. இந்த துப்பாக்கிய வச்சு பொதுமக்கள மிரட்டுறது. அவங்க கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணுமா இருந்தா, அவங்க வந்து இந்த பாராளுமன்ற உறுப்பினருக்கு எதிரா நடந்துக்கிட்டா, எதிரான கருத்துக்கள வெளியிட்டா, உடனே அவங்களுக்கு அரசாங்கத்தால குடுத்திருக்கிற இந்த துப்பாக்கிய வச்சு மிரட்டி அவங்களுடைய காரியத்த சாதிச்சுக்கிறது. இது வந்து இப்போ நீதிமன்றத்துல முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்காரு. அதனால இந்த விஷயம் பத்தி நம்ம ரொம்ப டீப்பா பேசணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. நீதிமன்றம் அவங்களுக்கான முறையான தண்டனைகள வழங்கும். குற்றம் இழைச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, நீதிமன்ற உத்தரவுக்கு நாங்க எப்பவுமே வந்து மரியாதை குடுத்தே ஆகணும். சரி வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது இந்த பக்கம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய முன்னாள் ஜனாதிபதி
ரணில் விக்ரமசிங்க இருக்கார் இல்லையா? ம். இவர் வந்து ஒரு கேஸ்ல இப்போ வந்து விசாரணை போய்க்கிட்டு இருக்கு. அது என்ன கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களுடைய பொது நிதி இருக்கு இல்லையா? அத வந்து துஷ்பிரயோகம் பண்ணது. அதாவது இவர் தனது சொந்த தேவைக்காக யூஸ் பண்ணாரு அப்படின்ற மாரி ஒரு வழக்கு ஒண்ணு போய்க்கிட்டு இருக்கு. ஸோ அந்த வழக்குக்கு விசாரணைக்கெல்லாம் கூப்பிட்டுருந்தாங்க. அதெல்லாம் இப்ப இருக்கிற பட்சத்துல பார்த்தீங்கன்னா, இந்த சிஐடியினர் இருக்காங்க இல்லையா? அவங்க திடீர்னு இவருடைய வீட்டுக்கே விசிட் அடிச்சிருக்காங்க. இது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாக்குமூலம் வாங்குறதுக்கு இவர்கிட்ட இல்லையாம், இவருடைய ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா? மைத்ரி விக்ரமசிங்க. அவங்க கிட்ட வாக்குமூலம் வாங்குறதுக்கு சிஐடியினர் வந்து போயிருக்காங்க. ஸோ இந்த நியூஸ் வெளியில வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த அரசியல் இதே ஒருக்கா கலங்கிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா விவரம் எதுவும் தெரியல இல்லையா? திடீர்னு சிஐடியினர் வந்து ரணில் ரணில் விக்ரமசிங்க விக்ரமசிங்க வீட்டுக்கு வீட்டுக்கு போயிட்டாங்க போயிட்டாங்க. அப்படின்னா, என்னாச்சோ? ஏதாச்சோ? என்ன ஆகப்போகுது? அப்படின்னு ஆமா. அந்த நியூஸ் வட்டாரங்களே கொஞ்சம் அதிர்ந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஆமா. இத விட இன்ட்ரஸ்டிங்கான ஒரு நியூஸ் நான் சொல்லட்டுமா? என்ன அப்டின்னா, இப்போ சிஐடி வந்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவரோட வீட்டுக்கு போயிட்டு வாக்குமூலம் பதிவு செய்றாங்க. யார்கிட்ட அப்டின்னா, நீங்க சொன்ன மாதிரி அவங்களுடைய மனைவி மைத்ரி விக்ரமசிங்க அவங்ககிட்ட வந்து வாக்குமூலம் பதிவு செய்றாங்க. இப்படி பதிவு செஞ்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா, எங்களுடைய ஐக்கிய தேசிய கட்சி, அதாவது பாரம்பரிய கட்சி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கட்சி என்னன்னா, அவங்களுடைய கண்டனத்த வெளியிட்டிருக்காங்க. யாருக்கு எதிரா? இந்த குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளுக்கு எதிரா. வஜிர அபேவர்தன ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தவிசாளர் ஒரு கண்டன அறிக்கை வெளியிட்டிருக்காரு. இந்த கண்டன அறிக்கையில என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா, குற்றப்புலனாய்வு திணைக்களம் இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்துல ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய வீட்டுக்கு போனது வந்து முழுக்க முழுக்க ஒரு பெரிய தவறு. ஏன் அப்படின்னு ஒரு விளக்கம் குடுத்திருக்காரு. அதுதான் ஹைலைட்டான விஷயம். என்ன அப்படின்னு சொன்னா, ஆல்ரெடி அவர் வந்து சுகமில்லாம இருக்காரு. அவர் நோய்வாய்ப்பட்டு சிகிச்சை எடுத்துட்டு இப்போ வீட்ல ரெஸ்ட்ல இருக்காராம். அவர பாத்துக்கிறது வந்து யாரு? அவருடைய மனைவி. மைத்ரி விக்ரமசிங்க. அவங்களும் ஆல்ரெடி நிறைய நோய்கள்ல இருக்காங்களாம். இப்ப பல்வேறுபட்ட நோய்களோட இருக்கக்கூடிய குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் வெளியில இருந்து அவங்களுடைய வீட்டுக்குள்ள போறது வந்து அவங்களுக்கு இன்னும் பல நோய்கள வந்து குடுக்கக்கூடியதா இருக்குமாம். அதனால நீங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது. அவங்க முறையா ப்ராப்பரா வந்து அவங்களுக்கு சுகமாகி அவங்க வெளியில வந்ததுக்கு அப்புறம் நீங்க அதுவரைக்கும் உங்களுடைய நீங்க வெயிட் பண்ணி, வெயிட் அதெல்லாம் பண்ணுங்க. முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம போய் இது கேட்கணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இது எவ்வளவு பெரிய இந்த விஷயத்த தான் நாங்க கண்டிக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னா, அது என்ன ஐக்கிய தேசிய கட்சியோட தலைவர் அப்படின்னா, அவருக்கு தனியான சட்டங்களா? அப்படி இல்லன்னா முன்னாள் ஜனாதிபதி அப்படின்னா, அவருக்கு தனியான சட்டங்களா? அவங்களோட அதே வீட்டுக்கு மாதிரி நம்மளுடைய எம்பின்னா அவருக்கு தனியான சட்டமா? சட்டமா? ம். அது என்ன? இதுல எந்த ஒரு விஷயமுமே இல்ல. இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கத்திற்குள்ள சட்டம் வந்து எல்லாத்துக்கும் மேல அப்படிங்கிறது. இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம்னு கிடையாது. எப்பவுமே ஒரு நாட்டோட சட்டம்னா எல்லாத்துக்கும் மேல இருக்கும். சட்டம் அதுக்கப்புறம் தான் மத்த எல்லாமே. அப்போ முன்னாள் ஜனாதிபதின்னு சொல்லும்போது, அவரோட வீட்டுக்கு போயிட்டு வாக்குமூலம் பெற்றுக்கொள்றதுல என்ன என்ன தவறு இருக்கு? வாக்குமூலம் வேணும். விசாரணைகள் வந்து துரிதப்படுத்தப்படணும். இதுக்கு ஒரு முடிவு வரணும். இந்த விசாரணைகள் இழுபட்டுக்கிட்டே போகுது. இதுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும் இல்லையா? அப்ப அவங்க அவங்களுடைய வேலைய தான் செஞ்சிருக்காங்க. சிஐடில இருக்கக்கூடியவங்க. அப்ப எதுக்காக இதுக்கு இப்படி ஒரு கண்டனம் வெளியிடணும் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி. நிச்சயமாவே இந்த ஐக்கிய தேசிய கட்சியில இருக்கக்கூடியவங்க, அது முக்கியமா வஜிர அபேவர்தன வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கை வந்து அவர் சொல்லியிருக்கக்கூடிய இந்த விஷயம் வந்து, எங்களுடைய நாட்டோட அரசியல் கடந்த காலங்கள்ல எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத வந்து தெளிவா எடுத்துக்காட்டுது. இப்போ எடுத்துக்காட்டுது இல்லையா? எப்படி இந்த விசாரணைகள் மறைக்கப்பட்டிருக்கும், மழுப்படிக்கப்பட்டிருக்கும், ஏன் இதுக்காக தீர்வு கிடைக்கல அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் வஜிர அபேவர்தனம் மூலமா வெளியிடப்பட்ட இந்த கருத்து. இப்போ இவங்க இப்பவே இப்படின்னா, அவங்களோட ஆட்சி காலங்கள்ல எப்படி இருந்திருப்பாங்க? அப்படின்னு மக்களை யோசிக்க வைக்கும். நிச்சயமா யோசிக்க வைக்கும். அதனால அப்படியெல்லாம் கிடையாது. எந்த அரசாங்கத்திலயும் சட்டத்துக்கு தான் முன்னுரிமை குடுக்கணும். சட்டம் தான் முதலாவதா செயற்படணும். இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கத்தில அது கொஞ்சம் அதிகமா நடக்குது. அது இப்ப இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையா மாறி இருக்கு. எதுக்கு எடுத்தாலும் கண்டனம் தெரிவிச்சுக்கிட்டு, எதுக்கு எடுத்தாலும் அரசாங்கத்த குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள தவிர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நாங்க உங்களுக்கு சொல்றோம் அப்படின்னு தான் சொல்லணும். நீங்க சொன்ன மாரியே அனூர் அரசோட இந்த செயல்பாடு வந்து எதிர்க்கட்சியினருடைய வயித்துல வந்து புளிய கரைச்சிருக்கு அப்படின்னு ஆமா. சொல்லலாம். ம். அதே மாதிரி இப்ப எதிர்க்கட்சியில இருக்க சில பேர் வந்து சிலரோட கூட்டணி சேர்ந்து இந்த அனூர் அரசை எப்படி கீழ இருக்கிறது அப்படின்னு வந்து ஆலோசனை வேற நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற தகவல்கள் வந்து வெளியாகி இருக்கு. என்னதான் இருந்தாலுமே அனூர் அரசு வந்து சட்டம் எல்லாருக்கும் பொதுவானது அப்படின்றது வந்து நிறைய விஷயங்கள்ல எடுத்து காட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களுடைய இந்த செயற்பாடு வந்து பாராட்டத்தக்கது. ஆமா, நிச்சயமா. அதே மாதிரி இப்போ உலகளாவிய ரீதியில இருக்கக்கூடிய போர் பதட்டம். இது வந்து நம்ம ஆரம்பிச்ச நாள்ல இருந்து பிப்ரவரி 28ஆம் தேதி ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இப்போ வரைக்கும் எங்களுடைய நிகழ்ச்சியில நாங்க தவறாம பேசக்கூடிய விஷயம். இன்னும் இந்த போருக்கான ஒரு முடிவு கட்டப்பட்டதா இல்ல. இப்ப வரைக்குமே வந்து இழுபறி நிலையில தான் இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய தகவல்களோட அடிப்படையில அமெரிக்காவும், ஈரானும் அமைதி பேச்சுவார்த்தைக்கு கிட்ட வந்துட்டாங்க. ஆனா, இன்னும் ஒரு சில நிபந்தனைகளுக்கு வந்து 2 நாடுகளும் வந்து இணங்குறதா இல்ல. அதனால இந்த அமைதி பேச்சுவார்த்தைகள் எல்லாமே வந்து இன்னும் நாளைக்கா, நாளான்னைக்கா அப்படின்னு சொல்லி இழுபட்டுட்டு இருக்கு. இந்த மாதிரியான ஒரு பின்னணியில
விசாரணையில தான் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப்ப இலக்கு வச்சு ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவமும் வந்து பதிவாகி இருக்கு அமெரிக்காவுல. ஸோ இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் வந்தோடனே எல்லாரும் என்ன நினைச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ம். ஈரான்காரங்க பிளான் பண்ணி தான் ஆமாமா. அனுப்பிட்டாங்களோ! இது வந்து ம். ஈரானுடைய திட்டமிட்ட சதியா இருக்குமோ! அப்படின்னு தான் நெறைய பேர் வந்து யோசிச்சாங்க. ஆனா கடைசில வந்து ட்ரம்பே சொல்லிட்டாரு, இதுக்கும் ஈரானுக்கும் சம்மந்தம் இல்ல. இது வந்து வேற ஒண்ணு அப்படின்ற மாரி சொல்லிட்டாரு. அண்ட் கூகுள்ல வந்து எல்லாருமே தேட ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த சுட்டவர் இருக்கார் இல்லையா? அவர் யாரு? அவர் என்ன? அப்படின்றத வந்து தேட ஆரம்பிச்சுட்டாங்க. இருந்தாலுமே அது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா அமெரிக்கா ஜனாதிபதிக்கு வந்து எவ்வளவு பெரிய பாதுகாப்பு இருக்கும். அதை எல்லாத்தையுமே தாண்டி இப்படி ஒரு கொலை முயற்சி ஒண்ணு நடந்திருக்கு அப்படின்னா, அது வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயம் தான். ஆமா. அதுவும் வந்து அந்த கைது செய்யப்பட்டார் இல்லையா? சந்தேக நபர். இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தோட தொடர்பானது. சந்தேக நபர் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. விசாரணைகள் நடத்தும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த அரசாங்கத்தில இருக்கக்கூடிய அதிகாரிகள் செய்ற ஒரு சில விஷயத்துக்கு நாங்களும் துணை போறோமோ அப்படிங்கிற அ ஒரு கில்ட்டினஸ் வந்து எனக்குள்ள வந்திருக்கு. அதனால தான் இந்த சம்பவத்த நான் தூண்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது அவருடைய இலக்கு வந்து ஜனாதிபதி ட்ரம்ப் கிடையாது. அவரோட அரசாங்கத்தில இருக்கக்கூடிய அதிகாரிகள் அப்படின்னு சொல்லி அவருடைய இந்த விசாரணையின் போது அவர் சொல்லியிருக்காரு. ஆல்சோ அந்த இதுக்கு வந்து 2500 பேர் வந்தாங்களாம். ஸோ அவங்களும் இந்த விஷயத்துக்கு வந்து உடந்தையா இருக்காங்க. ஸோ எல்லாரையுமே பழிவாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் அவர் போனதாக வந்து சொல்லியிருக்காரு. ஏதோ அதிர்ஷ்டவசமாக ட்ரம்ப்புக்கு இன்னுமே நடக்கல. அவர் வந்து இப்போ ஆரோக்கியமா இருக்கிறதாகவும் தகவல்கள் வந்து வெளியாகி இருக்கு. ஆமா. அதே மாதிரி இந்த ஒரு விஷயம் வந்து அமெரிக்காவோட பாதுகாப்பு எங்க இருக்கு அப்படிங்கிற பல கேள்விகள் எழுப்புறது மட்டும் இல்லாம, இப்போ அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில ஒரு போர் பதட்டம் நிலவிக்கிட்டு இருக்கிறதுனால, இந்த விஷயங்களும் இதுக்கு வந்து தாக்கம் செலுத்துது அப்படின்னு தான் சொல்லப்படுது. இப்போ கூடிய விரைவில இந்த 2 நாடுகளுக்கும் இடையில ஒரு பேச்சுவார்த்தை நடந்து, இந்த போர் நிறுத்தம் வந்து படுது அப்படின்னு சொல்லாம, போர் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவங்களுடைய 2 தரப்புல இருந்தும் சொல்லணும். இதுக்கு தடையா இருக்கிறது வந்து இந்த ஹோர்மூஸ் நீரிணையும், ஈரானோட அணு ஆயுத திட்டமும் தான் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு வந்து ஈரான் வந்து அணு ஆயுத தயாரிப்ப வந்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஈரான் உடன்படுறதா இல்ல. மிக முக்கியமா இந்த ஹோர்மூஸ் நீரிணையில இருக்கக்கூடிய இந்த பொருளாதார தடைகள் நீக்கணும் அப்படின்னு பல நிபந்தனைகள் வந்து அமெரிக்கா மூலமா முன்வைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு ஈரான் ஒத்துக்கல. ஈரான் ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னா, 2 நாடுகளுக்கும் இடையில வந்து ஒரு நிச்சயமா ஒரு அமைதி நிலவும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் 2 நாடுகளும் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி. சரி வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரி இன்னைக்கு வந்து இலங்கையில என்ன நடக்குது, ம். உலகத்துல என்ன நடக்குது அப்படின்னு நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஆமா. இதே மாதிரி நாளைக்கும் பார்க்கலாம். ஓகே. நிச்சயமா. நாளைய தினமும் சந்திக்கலாம். சந்திக்கலாம். பை பாய். துர்கா லக்ஷ்மி வீடியோ கால் ஜோதிடம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீடியோ கால் மூலமாக சரி செய்யப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் 11 நாளில் தீர்வு.